கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 4 மாதமும் நம்மை பாதுகாத்து சுகபலன் தந்து வழிநடத்திய தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த மே மாதத்தின் முதல் நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சுகத்துடனும் பலத்துடனும் எல்லா தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் மேன்மையடையவே விரும்புகிறார்கள். படிப்பினாலும் சரி, பணத்தினாலும் சரி, அந்தஸ்தினாலும் சரி உயர்வடையவே அவர்கள் விரும்புகிறார்கள். தாழ்வடைய மனிதனுடைய இருதயம் ஒருபோதும் சம்மதிப்பதில்லை. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். தலை என்று சொல்லும்போது அது பிரதான உறுப்பு. ஏனென்றால் தலையில் கண், மூக்கு, செவி, வாய் ஆகிய அனைத்தும் இருக்கின்றன. தலையில்தான் ஆயிரமான கணினிக்கு சமமான மூளை இயங்குகிறது. எல்லாவற்றிலும் தலைதான் முன்னால் செல்கிறது, வால் பின் தொடர்கிறது. ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு தலையைப் போல இருக்கிற உயர்ந்த அதிகாரி ஒருவர் இருப்பார். அவர் தம்முடைய அறிவுத்திறமையினால் திட்டங்களை தீட்டுவார். அலுவலகத்தின் கீழ் நிலையில் உள்ளவர்கள் தீட்டப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற செயல்படுவார்கள். அந்த திட்டங்களுக்கு இன்னும் கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் தங்கள் சரீர உழைப்பை கொடுப்பார்கள். கர்த்தர் உங்களை அடிமட்ட பணியாளராக வைத்திராமல் திட்டங்களை தீட்டும் உயர்ந்த நிலைமையிலுள்ள ஞானியாக உயர்த்துவார். பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிய மோசேயை கர்த்தர் வாலாக்கவில்லை. முழு இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்லுகிற பெரிய தலையாக்கினார். அதற்கான அபிஷேகத்தை கொடுத்தார். அதற்கான சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அதுபோலவே தானியேலுடைய வாழ்க்கையும் பாருங்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலே சென்ற தானியேல் அங்கு வாளாகி விடவில்லை. பாபிலோன் தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அதிகமான ஞானத்தை கற்ற தானியேலுக்கு கொடுத்தார். பல ராஜாக்கள் வந்தார்கள் சென்றார்கள். ஆனால் தானியேலோடே தலையே உயர்த்தப்பட்டிருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தால் தாவீது ஆடுகளை மேய்த்தவர்தான். குடும்பத்தில் அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார். எல்லாரிலும் கடைசி பிள்ளையாய் இருந்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதை நேசித்ததினால் அவரை வாலாக்காமல் தலையாக்கி எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்தி அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். தாவீது கீழாகாமல் மேலானார். ஆம் என கண்பானவர்களே, உங்களுடைய தாழ்வில் உங்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீர்களா? அவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனரும் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தேவனுமாய் இருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் கர்த்தாவே, எங்களையும் தாவீதைப் போல, தானியேலைப் போல, மோசேயைப் போல தலையாக உயர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.